செல்லம் வணக்கம். திஸ் மகா எக்ஸைஸ் 3.4லமா 25வது கணக்கு தீட்டா ப்ளஸ் பை ஈக்குவல் டு ஆல்ஃபா மற்றும் tan தீட்டா ஈக்குவல் டு கே tan பை எனில் சைன் ஆஃப் தீட்டா மைனஸ் பை ஈக்குவல் டு கே மைனஸ் 1/k + 1 இன்ட்டு சைன் ஆல்ஃபா என நிறுவுகன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கண்டிஷன் பார்க்கணும் சாமி. அதுக்கு முன்னாடி கேவன் நான் சொல்கிறேன். கேவில் தான் 1 கழிக்கணும், கே கூட 1 கூட்டணும். அப்போ கேனுடைய மதிப்பு தேவை. ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு கே இன்ட்டு tan பை. tan கேன்சல் பண்ணலாமா? ஏன் பண்ணக்கூடாது? மொத்த உறுப்புகள் இல்லை. வெரி குட். சரி, இப்போ கேவனுடைய மதிப்பு வேணும். ஒரு பக்கம் கே வச்சுக்கிறேன். அப்போ இந்த தேவையில்லை. ரெண்டுத்துக்கு நடுவில் பெருக்கல் இருக்குது. அந்த பக்கம் கொஞ்சம் நாள் மாறும், வகுத்தலாம் மாறும். ஸோ tan தீட்டா பை tan பை கேனுடைய மதிப்பு கிடச்சி. எனக்கு கே மேலே -1/k + 1 தேவை. ஓகே, ஆனால் இங்கே ஆன்சர் எப்படி கிடைக்குது? சைனாக கிடைக்கிது. அப்போ என்ன பண்ண போகிறேன் நான்? இந்த tan தீட்டாவை sin தீட்டா பை காஸ் தீட்டா எழுதலாமா? sin தீட்டா பை காஸ் தீட்டா. ஓகே, கே -1 போடணுமா? ஓகே, கேவுக்கு பதிலாக இது இருக்குது. பை, இந்த பைக்கு பதிலாக என்ன போடுறோம்? பெருக்கல் போட்டுக்கிட்டா tan பை என்ன பண்ணலாம்? sin பை பை காஸ் பை போடணும். அந்த பை என்ன பண்ணணும்? தலைக்கீழாக போச்சுன்னா காஸ் பை பை சைன் பை. சைன் தீட்டா பை காஸ் பை, சைன் பை பை காஸ் பைன்னு வரணும். தலைகீழாக போட்டால் இதான சமயம் வரணும். இது -1 இதான் கேனுடைய மதிப்பு. அப்படியே போட்டுக்கலாம். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் பை பை சைன் பை. இங்கே +1. இது ரெண்டுத்தையும் பெருக்குவோம். sin theta into cos pi by cos theta into sin pi -1 by அதே தான் வரும். sin theta into cos pi by cos theta into sin pi +1. இப்போது ஒரு பின்னையன் ஒரு முழு எண் இருக்குது, மைனஸ் இருக்குது, குறுக்க பெருக்கி கழித்து பை போட்டுருங்க. இதையும் அப்படியே போட்டுருங்க. இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கோங்க. sin தீட்டா இன்ட்டு காஸ் பை மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் பை பை இங்கே என்ன இருக்குது? காஸ் தீட்டா இன்ட்டு சைன் பை பை இதெல்லாம் வரும். ப்ளஸ் போட்டுக்க போகிறோம். sin தீட்டா இன்ட்டு காஸ் பை ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் பை பை காஸ் தீட்டா இன்ட்டு சைன் பை. இது ஆயிடுச்சு சாமி. கேன்சல். மாறி வந்திருக்கு, இங்கே மைனஸ் வந்திருக்கு. மாறி வந்துட்டால் அது சைன். ஓகே சாமி, சைன் ஆஃப் யார் மாறி வந்ததுக்கு? தீட்டா. இது பை. இது மாறி வந்துச்சுன்னா குறி என்ன பண்ணோம்? அப்படியே பண்ணோம். பை சைன் தீட்டா ப்ளஸ் பை. சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. மாறி மாறி வந்திருக்குன்னா சைன் தான் வரணும். இந்த குறி மாறக்கூடாது, இந்த சைன் மாறக்கூடாது. சைன்னா குறி மாறக்கூடாது. ஓகே சொல்லலாம். ஒருவேளை காஸ் வருது, சைன் வருதுன்னா காஸ் ஆஃப்னு போடணும். ஓகே, இது யாருடைய மதிப்பு சாமி? கே -1/k + 1. ஆன்சர் இதை வெரிஃபை பாருங்கள். இன்ட்டு சைன் ஆல்ஃபான்னு இருக்குது. அப்போ ஆல்ஃபா எங்கடா வந்துச்சுன்னா தீட்டா ப்ளஸ் பையனுடைய மதிப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகுத்தலாம் இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் நாள் மாறும், பெருக்கெலாம் மாறும். k -1/k + 1 இன்ட்டு சைன். இதுக்கு பதிலாக என்ன போடலாம்? ஆல்ஃபா. சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன இருக்குது? சைன் தீட்டா மைனஸ் பைன்னு இருக்குது. ஓகே சாமி, இப்போது இங்கே நீங்கள் பண்ணும்போது காசு கேன்சல் பண்ண நினைப்பீங்க. இங்கே பை இருக்குது, இங்கே தீட்டா இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா போதும். எதாவது சொல்கிறது உங்களுக்கு ஒத்த உறுப்புகள் ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, தேங்க்யூ செல்லம். இந்த எக்ஸசைஸ் இதோட ஓவர்.